पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். பூர்வ பாகத்தை கடைசி கிளாஸில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூர்வ பாகத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுருக்கோம். இந்த பூர்வ பாகத்துக்கு முன்னாடி நான் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு வாட்டி வாசிச்சிடுறேன். வாசிச்சுட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாம். ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மானசேஷேன பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தகம் கமர்ச்சந்தः பிராப்னுயுர்மானவா சுபம் को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च वन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्. श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मं यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये. இந்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்து முடிச்சிருக்கோம். இதுக்கு தான் சங்கர பாஷ்யம் பார்த்தீங்கன்னா பூர்வ பாகத்துக்கு இது வரைக்கும் சங்கர பாஷ்யம் எழுதியிருக்கார். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூல ஸ்லோகங்கள் நான் கொடுத்ததில் நம்ம யாராவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் புக்கெலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்லோகங்கள் இருக்குது, நியாசங்கள் இருக்குது. என்னென்ன ஸ்லோகம் இருக்குது? ரிஷிர் நாம்னாம் சகஸ்ரஸ்ய வேத வியாசோ மகாமுனிஹி சந்தோனுஷ்டுப் ததா தேவோ பகவான் தேவகீ சுதः அமிர்தாம்சூத்பவோ பீஜம் சக்திர் தேவகி நந்தனः திரிசாமாஹிருதயம் தஸ்ய சாந்தியர்த்தே விநியுஜ்யதே
விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம் அப்படின்னு 3 ஸ்லோகங்கள் 19, 20, 21 3 ஸ்லோகங்கள் இந்த பாராயண புஸ்தகங்கள்ல இருக்கு. ஆனா சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்லோகங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் நியாசத்துக்குள்ளார வரக்கூடியது. இந்த 3 ஸ்லோகங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பூர்வநியாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்தோத்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ரிஷிநியாசம், அங்கநியாசம், கரநியாசம் இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தான் பாராயணத்தை பண்ணணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நியாசத்துக்குள்ளார வர்றதுனால இதுக்கு சங்கரர் பாஷ்யம் பண்ணலை. அப்போ 3 ஸ்லோகங்களை விட்டுட்டு டைரக்டாக நம்ம எங்கே போகிறோம் வியாக்கியானம் பண்ணுறதுக்கு? முதல் ஸ்லோகம் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோலேருந்து ஆச்சாரியார் பாடத்தை ஆரம்பிக்கின்றார். அப்போ பூர்வ பாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொடுத்த பேஜ் நம்பர் வந்து 81, 80 பேஜஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதை தனியாக வச்சுக்கங்க பூர்வ பாகம் அப்படின்னு. இப்போ இனிமே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பேஜ் நம்பர் 1லேருந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்கிறது. 1ஆம் நம்பர்லேருந்து பேஜ் நம்பர் வரிசையாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் வந்து பார்த்தீங்க ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். பாஷ்யம் எதுக்குன்னா நம்ம சொல்கிறோம்ல விசாரத்துக்காக பாஷ்யம். இந்த நியாசங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உடனே வந்து நம்ம இவர் போட்டார், ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் போட்டார், சாமி 3 ஸ்லோகங்களுக்கு இல்லை சாமி வியாக்கியானம் காணும், அது இல்லாமல் நியாசங்கள் இருக்குது நியாசத்தையும் சொல்லலை அப்படின்னு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா பாராயணத்துக்குன்னு ஒரு தனி கிளாஸ் நம்ம வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாராயணத்தை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். நியாசம் மட்டும் சொல்லாமல் இருக்குது. இப்போ இனிமே வந்து லீவ் நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியாசத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணேன்னா நீங்கள் அதை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தெரிஞ்சுக்கலாம். பாராயணம் பண்ணுறதுல அந்த பூர்வ நியாசங்கள் எல்லாம் விதிப்படி பாராயணம் பண்ணுறதுக்கு வரும். அர்த்த கிரகணம் பண்ணும்போது அவைகள் தேவையில்லை. இப்போ நம்ம அர்த்த கிரகணம் பண்ணுறதுனால அர்த்த விசாரம் பண்ணுறதுனால அதை ஆச்சாரியார் இங்கே சொல்லவில்லை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். சொல்லுங்க. எதுவுமே இங்கே நியாசங்கள் எதுவுமே இல்லை. இங்கே கேவலம் ஒவ்வொரு சப்தங்களோட அர்த்த விசாரம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியாசங்கள். அதான் சொன்னேன், அதெல்லாம் தியான ஸ்லோகங்கள் எல்லாம் நியாசத்துக்குள்ளார வர்றது. அதனால் அது எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். நான் பாராயண கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக உங்களுக்கு பண்ணி வச்சிடுறேன் உங்களுக்கு. சரியா? இப்போ வந்து வந்துடுங்க, இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறோம். அத சகஸ்ரநாம சகஸ்ரநாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறோம் இன்னையிலேருந்து. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேதாந்த டெக்ஸ்டாகவே ஜீவபிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரு வேதாந்த டெக்ஸ்டாகவே எழுதுறார். அதனால் ஒரு அவதாரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்குமே ஒரு முன்னுரை பாஷ்யம் பண்ணுவார். அவதாரிக்கா பாஷ்யம் கொஞ்சம் எழுதுறார். அதை பார்த்துட்டு நம்ம ஸ்லோகத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணலாம். ஆரம்பிக்கிறார் அவதாரிக்கா பாஷ்யம். அத்திர நாம சகஸ்ரே, முதல் பேஜ் அது என்ன 2ஆம் நம்பர் பேஜ் நம்பர் 2 பேஜ் நம்பரில் கொடுத்துருக்குறது. அத்திர நாம சகஸ்ரே. இப்போ இந்த நாம சகஸ்திரம் இருக்குது பார்த்தீங்களா, சகஸ்ரநாமம்னு சொல்லலாம், இல்லைனா நாம சகஸ்திரம்னு சொல்லலாம். மாற்றி போட்டுக்கலாம், எப்படி வேணால் சொல்லலாம். சகஸ்ரநாமம் இல்லைனா நாம சகஸ்திரம். இந்த சகஸ்ரநாமத்தில் என்ன வருது அப்படின்னா ஆதித்யாதி சப்தானாம். ஆதித்யன் முதலிய சப்தங்கள் 5வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். 5வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்லோகம் இருக்குது 5வது ஸ்லோகம்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு நம்பர் 2 நம்பர் போட போகிறோம். ஆச்சாரியார் இந்த பாஷ்யத்தில் கொடுக்குற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 14 நம்பர் கொடுப்பார். நம்ம பக்கத்தில் என்ன பண்ணணும் 1, 2, 3ன்னு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நம்பர் எழுதிட்டே வரணும். ஆனால் சங்கர பாஷ்யத்தில் என்ன நம்பர் கொடுத்துருக்கு, முதல் ஸ்லோகத்துக்கு வந்து 14 கொடுத்துருக்கு. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்லோகம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது ஸ்லோகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வயம்பு சம்புராதித்ய புஷ்கராட்சோ மகாஸ்வனக. ஸ்வயம்பு சம்புராதித்ய அந்த ஸ்லோகம் தான். ஸ்வயம்பு சம்புராதித்யகான்னு இருக்குது பாருங்கள், 5வது ஸ்லோகம் இருக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஸ்லோக புக் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். ஸ்வயம்பு சம்புராதித்ய புஷ்கராட்சோ மகாஸ்வனக அநாதிநிதனோ தாத்தா விதாத்தா தாதுருத்தமஹ. அந்த ஸ்லோகத்தில் ஸ்வயம்பு சம்பு ஆதித்யன்னு ஒரு சப்தம் இருக்கு. இங்க அதுதான் ஆச்சாரியார் எடுத்துக்கிட்டு இருக்கார். ஆதித்யாதி சப்தானாம்,
ஆதித்யன் அப்படின்ற சப்தங்கள், நிறைய சப்தங்கள் நமக்கு ஃபெமிலியரான சப்தங்கள் இந்த சகஸ்ரநாமத்தில் சொல்லப்படுது. ஆதித்யன் தெரியுமா யாருக்காவது? யாருக்காவது தெரியாமல் இருக்குமா என்ன? யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் தெரியும் ஆதித்யன். இந்தியாவில் பிறந்த யார்கிட்ட கேட்டிங்கனாலும் ஆதித்யனா என்னப்பா, சூரியன் தான் அப்போ நம்ம சொல்லுவோமா? இதான் தெரியுத சுவாமி, எல்லாத்துக்கும் பிரத்யட்சமாச்சு, நல்லா தெரியும். குழந்தைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கும்போது சூரியன் சொல்லி கொடுத்துட்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யன் அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த உலகத்தில் பிரசித்தமாக இருந்தாலும் கூட ஆதித்யாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதித்யன் முதலான அநேக சப்தங்கள் இந்த சகஸ்ரநாமத்தில் ரொம்ப ஃபெமிலியராக நம்ம கலோக்கியலில் யூஸ் பண்ணுற சப்தங்களாக இருந்தாலும் கூட அதுக்கு அர்த்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாந்தரே பிரசித்தானாம். அதுக்கு வந்து கலோக்கியலில் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் என்னன்றது பிரசித்தமாக இருக்குது. ஆதித்யனா என்னது? சூரியன் எல்லாம் சொல்லுவாங்க. இது பிரசித்தமான அர்த்தமாக இருந்தாலும் கூட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தானாம் ஆதித்யாதி அர்த்தானாம் தது விபூதித்வேன. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதித்யன் அப்படின்னா சூரியன் எடுக்க போகிறதில்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஈஸ்வரனாகவே கொண்டு வர போகிறோம். விஷ்ணு தான் சூரியன் அப்படின்னு கொண்டு வர போகிறோம். எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து, ஒரே ஒரு சப்தம் தான் வேதத்தில் இருக்கிறது. இந்த லோகத்தில் இருக்கிறது எல்லாம் விஷ்ணு தான். அப்போ சூரியனும் விஷ்ணு தான் அப்படின்ற எண்ணத்தில் இந்த சூரியனையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானோட குளோரியா, ஒரு விபூதியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணப்படுது? தது விபூதித்துவேன. அந்த சூரியன்ற சப்தம், ஆதித்யன்ற சப்தத்தை விஷ்ணுவோட குளோரியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். இந்த பரமஹம்சானந்தாக்கு என்ன சாமி விபூதி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட கொண்டை. நிறைய பேருக்கு ஆளே தெரியாது. அப்படின்னா பரமஹம்சானந்தா யாருக்கும் தெரியாது. இந்த திருவண்ணாமலையில் வந்து யார் கொண்டை போட்டிருக்காருல ஒரு சுவாமி, அவர் தானே அப்படின்னு கேட்பாங்க. கொண்டை போட்டிருக்க சுவாமி தானே அப்படின்னு. அப்போ கொண்டை போட்டிருக்க சுவாமி குள்ளமாக இருப்பார், அவர் தானே? ஒரு தாடி வச்சிருப்பார், அகஸ்தியர் மாதிரியா இருப்பார் அவரா அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டைன்றது எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டையும் தாடியும் என்னது? என்னோட விபூதி. அடிச்சா வேதாந்தம் சொல்லி கொடுப்பார்ல அவர் தானே? அப்போ வேதாந்தம் சொல்லி கொடுக்கறதுன்றது பரமஹம்சானந்தாவோட விபூதி. அதே மாதிரி விஷ்ணுவோட விபூதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆதித்யன் முதலானவைகள் எல்லாம் விஷ்ணுவோட விபூதி, குளோரி. அவரோட வந்து பார்த்தீங்கன்னா வைபவம். விபூதின்றதுக்கு அர்த்தம் வைபவம். அப்போ அதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தத்து பேதா தது அபேதாத். இப்போ என்னையும் என்னோட தாடி கொண்டையையும் என்ன பண்ணலாம்? பிரித்து சொல்லாமல், இல்லை அவர் வேற, பரமஹம்சானந்தா வேற, அவரோட தாடி கொண்டை மீசையெல்லாம் வேறன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறீங்க? பரமஹம்சானந்தா தான் தாடி கொண்டையோடு இருக்கிறவர். அபேதத்தில் சொல்கிறோமா? அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன் எதெல்லாம் இருக்கோ, நமக்கு பிரசித்தமாக விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமோ, அதை எல்லாத்தையும் விஷ்ணுவோட விபூதியாக, விஷ்ணுவோட குளோரியா என்ன பண்ணுறோம்? அபேதத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா தஸ்யேவ ஸ்துதி ரீதி, அந்த பகவானை ஸ்துதி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்? அவருக்கு ஐயோ அவர் அகஸ்தியர் மாதிரியே இருப்பார் சுவாமி, ஏன் எதிர்க்கே வந்து சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் அகஸ்தியர் மாதிரியே இருக்கீங்க அப்படின்வாங்க. அப்போ அகஸ்தியர் மாதிரி இருக்காருன்றதுக்கு அர்த்தம் என்னது? என்ன ஸ்துதி பண்ணுறதுக்காக தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பகவானை ஸ்துதி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? விஷ்ணு பகவானை வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆதித்யனா இருக்கின்றாய், நீ சந்திரனா இருக்க, நீ தான் மின்னலா இருக்க, நீ தான் நட்சத்திரங்களா இருக்க, நீ தான் அக்னியா இருக்க, நீ தான் இந்த பூமியா இருக்க, நீ தான் இந்த ஆகாசமா இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் அவரை ஸ்துதி பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? சொல்கின்றோம். ஸ்துதி ரீதி பிரசித்தார்த்த கிரகணே அபி. பிரசித்தார்த்த அர்த்தம்னு என்ன அர்த்தம்? ஆதித்யனுக்கு அர்த்தம் ஆதித்யன் தான், சூரியன் தான். சூரியனுக்கு அர்த்தம் சூரியன் தான், பிரசித்தார்த்தம். அப்படி கிரகணம் பண்ணினாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியனா யார் இருக்கா? சூரியனா விஷ்ணு தான் இருக்கார். அப்போ அந்த சூரியன் அப்படின்றது வந்து விஷ்ணு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதியா நம்ம இருக்கிறதுல பெருசு எது? சூரியன் தானே, பிரகாசம். அப்போ சூரியனா இருக்காருப்பா பகவான் அப்படின்னும் போது அந்த பகவானை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதி அர்த்தம் பண்ணுறதா எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இனிமே நம்ம இந்த சகஸ்ரநாமத்தில் பிரசித்தமான நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல போகிறோம். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? விஷ்ணு 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 விஷ்ணுன்னு சொல்ல போகிறோம்.
அப்படி விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்றதுனால அந்த வஸ்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட என்ன ஆயிடுது, விபூதியா ஆகிவிடுகிறது, ஸ்துதியாக ஆகிவிடுகிறது அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றார். பூதாத்மா சேந்திரியாத்மா ச ஆத்மா பிரதானாத்மா ததா பவான் ஆத்மா ச பரமாத்மா ச त्वमेक பஞ்சதா ஸ்திதா. சாமி எப்படி சாமி எல்லாமே விஷ்ணு விஷ்ணுன்னு இருக்கு அப்படின்னா நீங்களா சொல்றீங்களா அப்படின்னா, விஷ்ணு புராணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை ஆச்சாரியார் சொல்றார். பூத்தாத்மா, பூத்தாத்மான என்ன அர்த்தம், பூத்தம்னா என்ன அர்த்தம், பஞ்சபூத்தங்கள். பஞ்சபூத்தங்களா இருக்கிறது யாரு அப்படின்னா பஞ்சபூத்த ஆத்மான என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு அர்த்தம் எடுத்துங்க. இனிமே வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு ஆத்மா ஆத்மான என்ன அர்த்தம்னா சொரூபம் அப்படின்னு அர்த்தம். சொரூபம்னா என்ன சாமி, அதுவும் புரியலையே சாமி. ஆத்மானா சொரூபம், சொரூபம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புரியலையே சாமி. சொரூபம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை நெகேட் பண்ணுனா அந்த வஸ்து இருக்காதோ அதுதான் அதனுடைய சொரூபம். இப்போ இந்த கிளாத்தோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும், எதை எடுத்தா இந்த கிளாத் இருக்காது, இந்த நூல் இருக்குல்ல, இதுல இருக்க த்ரெட், இந்த த்ரெட் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா த்ரெட் இல்லாம கிளாத் இருக்குமா, கிளாத் இருக்காது. அப்ப இந்த கிளாத்தோட சொரூபம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா த்ரெட் தான் இந்த கிளாத்தோட ஆத்மா சொரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா த்ரெட் எடுத்துட்டீங்கன்னா, நூலை எடுத்துட்டீங்கன்னா கிளாத் இருக்காது. சரி, நூலுக்கு வந்து ஆத்மா எது, சொரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நூலில் இருக்கக்கூடிய பஞ்சு. பஞ்சை எடுத்துட்டோம் அப்படின்னா நூலு அப்படின்னு ஒன்று இருக்காது. அப்ப நூலோட சொரூபம் பஞ்சு, கிளாத்தோட சொரூபம் நூலு. அப்ப எதை எடுத்தால் எது அந்த வஸ்து இருக்காதோ அதுதான் அதனுடைய சொரூபம், அதுதான் அதனுடைய ஆத்மா அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இப்ப பூத்தாத்மான்னு முதல் பேர் இருக்கு இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்துல. முதல்ல இது பூத்தாத்மா. பூத்தாத்மான்னு என்ன அர்த்தம், பஞ்சபூத்தங்கள் நம்ம பார்க்கிறோமே, பிருத்திவி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம் அப்படின்னு பஞ்சபூத்தங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்கறது எல்லாமே எப்படி, நான் கிளாத்துன்னு பார்க்குறேன். இந்த கிளாத்தில் நீங்கள் துணியை பார்க்குறீங்களா, இதை நூலை பார்க்குறீங்களா, நூல் பார்க்கல. எதை பார்க்குறோம் நம்ம, இந்த கிளாத்தை தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பஞ்சு தெரியுமா, பஞ்சு தெரியவே தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்து தெரியும் போது நூலும் தெரியலை பஞ்சும் தெரியலை. ஆனால் பஞ்சும் நூலும் தான் இந்த கிளாத்துக்கு ஆத்மாவா இருக்கு. அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத்தங்களும் இதுக்குன்னு இந்த நம்ம வெளியில பார்க்குறோமே, இதுக்குன்னு ஒரு சொரூபம், இதுக்குன்னு ஒரு ஆத்மா இருக்கு. எது அப்படின்னா அந்த பகவான் தான். அந்த சச்சிதானந்தம்னு சொல்லக்கூடிய ஒரே எக்ஸிஸ்டா இருக்கக்கூடிய பியூர் கான்சியஸ்னஸ் தான் இந்த பஞ்சபூத்தங்களோட ஆத்மா. அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா பஞ்சபூத்தங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது. அப்போ பஞ்சபூத்தங்கள் நம்ம பார்க்குறோமே, இதுவும் பூத்தாத்மான்னு பேர். இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியாத்மா, சேந்திரியாத்மாவை பிரிச்சிங்கன்னா பூத்தாத்மா ச இந்திரியாத்மா. இந்திரியங்கள் நம்ம சொல்றோமே, இந்த இந்திரியங்கள் இருக்குல்ல, இந்த இந்திரியங்கள் கண்ணு, காது, மூக்கு, வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அப்புறம் அந்த கரணம். இந்த இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எது ஆத்மாவாக சுரூபமாக இருக்கிறதோ, கேனோபனிஷத் படித்தவங்களுக்கு தெரியும். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத்து வாச்சோக வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணக. கண்ணுக்கு கண்ணா இருக்கிறது, வாய்க்கு வாயா இருக்கிறது, காதுக்கு காதா இருக்கிறது, மனசுக்கு மனசா இருக்கிறது எதுவோ அப்படின்னு யார் இருக்கா? கண்ணுல இருந்து யார் பார்க்கறா? நான் தானே பார்க்குறேன். கண்ணால் என்ன சொல்லுவீங்க? அப்படிதான் சொல்ல, நான் கண்ணால பார்த்தேன் சுவாமி, காதால கேட்டேன் சுவாமி, நான் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல நினைக்கிறேன் சுவாமி, மனசால நான் நினைச்சேன் சாமி, புத்தியினால நான் அறிஞ்ச சாமி. அப்ப என்ன அர்த்தம்? கண்ணுல இருக்கிறது நான், புத்தியில இருக்கிறது நான், மனசுல இருக்கிறது நான், காதுல இருக்கிறது அந்த நான். அந்த நான் 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 நம்ம சொல்றோமே, அதுதான் இந்திரியங்களுக்கு ஆத்மா. அப்ப பூத்தாத்மாவை நமக்கு சொல்ல முடியாது, ஏன்னா பூத்தங்கள் எல்லாம் வெளியில இருக்கு. ஆனா இந்திரியங்களுக்கு சொல்லும் போது, இந்திரியங்களுக்கு இந்திரியமா இருக்கிறது யாரு? நான் தான் இருக்கேன். இந்திரியங்களுக்கு இந்திரியமா அந்த நான். அதுக்கப்புறம் அடுத்தது சொல்றாரு பிரதான ஆத்மா. பிரதான ஆத்மான என்ன அர்த்தம்?
மாயாக்கு பேரு பிரதானம்னு பேரு, மூலப்பிரகிருதின்னு பேரு. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம் லட்சணம் பார்த்துருக்கோமா? என்ன லட்சணம் பார்த்துருக்கோம்? யோக சூத்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். திருஷ்யத்துக்கு லட்சணம் என்ன பார்த்தோம்? பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் பூத்தேந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம் பார்த்தோமா? பூத்த இந்திரியாத்மகம், பூத்தங்களாகவும் இந்திரியங்களாகவும் எது இருக்கின்றதோ அதுக்கு என்ன பேரு? மாயா. மாயா சக்தி தான் திரிகுணமா இருக்கக்கூடிய சத்வரஜஸ் தமஸ்ன்ற மாயா தான் என்னவா இருக்கு? நம்மளிடத்துல இந்திரியங்களாவும் வெளியில பஞ்சபூத்தங்களாவும் இருக்கு. அப்ப இந்த மாயைக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பிரதான ஆத்மா அப்படின்னு பேரு. 3 குணங்களை உடைய மாயா. மாயாக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாயா என்னது? எக்ஸிஸ்ட், தனியான எக்ஸிஸ்ட் அதுக்கு இருக்கா? இருப்புத்தன்மை அதுக்கு இருக்கானா? இல்ல. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட விஷ்ணு மாயான்னு நம்ம சொல்றோம். மாயாவை சொல்லும் போது என்னோட ஷேடோ மாதிரி, ஆத்மாவோட நிழல் சாயா. இந்த ஆத்மா தான் எக்ஸிஸ்ட் உடையது. இந்த ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோவா இருக்கிறது இந்த மாயா சக்தி. இந்த மாயா சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிஷியனை எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கோ மாயா, அதே மாதிரி இங்க வெளியில இருக்கக்கூடிய திரிகுணாத்மிகா மாயாவும் கான்சியஸ்னஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதுக்கு சொந்த எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அப்ப கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா ஷேடோ இருக்காது. அப்போ இந்த பிரதானம்னு சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதி மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவா எது இருக்கு? இந்த கான்சியஸ்னஸ். அதுக்கு அடுத்தது 3 பூத்தாத்மா, பஞ்சபூத்தங்களுக்கும் ஆத்மாவா இருக்கிறது. இந்திரியாத்மா, கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா இந்திரியங்கள் வேலை செய்யாது. கோமா ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு போய் நல்லா கண்ணை திறந்து பாருங்க பாருங்கன்னு சொன்னா பார்ப்பாங்களா? காதில் வந்து பக்கத்தில் இருந்து என்ன பேசினாலும் கேட்குமா? கேட்காது. ஒரு டெட் பாடிகிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா பாரு கேளு அப்படின்னு சொன்னா கண்ணை திறந்து இருந்தாலும் டெட் பாடி பார்க்காது, கேட்காது, எந்த விஷயத்தையும் உணராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் போயாச்சு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா கான்சியஸ்னஸ் தான் இந்திரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய ஆத்மாவாக இருக்கிறது. இதே மாதிரி தான் பிரதானத்தின் இந்த மூல பிரகிருதின்னு சொல்கிற மாயையிலையும் இந்த இதே ஆத்மா தான், கான்சியஸ்னஸ் தான் அந்த பிரதானத்துக்கும் ஆத்மாவாக இருக்கு. நம்ம சொல்கிறோம் காற்று வீசுது, காற்று வீசுதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளார இந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்கு. பிருத்திவி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா இருக்கு, அதுக்கு உள்ளார அந்த பரமாத்மா இருக்கார், சைத்தன்யம் இருக்குது. இந்த பஞ்சபூத்தங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறது அந்தராத்மாவா அந்த பரமாத்மா இருந்துகிட்டு இருக்கார். அப்ப அவர் தான் ஸ்வரூபம். 3 அது அப்புறம் ஆத்மாச்ச, நான் 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 நம்ம சொல்றோமே சுவாமி, ஜீவாத்மா. நான் பரமஹம்சானந்தா நான் சொல்லிட்டு இருக்கேனே, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேனே ரோட்ல. இந்த பரமஹம்சானந்தா எப்போ இருப்பான்? நான் இருப்பேனா? சொந்தமா பரமஹம்சானந்தா நின்றுவானா பின்னாடி கான்சியஸ்னஸ் இல்லாம? நிற்க முடியாது. அப்ப அந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமஹம்சானந்தா. கான்சியஸ்னஸ் இல்லைன்னா சுவாமி போயிட்டார் அப்படின்னு போட்டோக்கு மாலையை போட்டுருவோம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஜீவாத்மாவோட சொரூபமா இருக்கிறதும் இந்த கான்சியஸ்னஸ் தான். அதுக்கப்புறம் பரமாத்மா. பரமாத்மான்னு யாரை சொல்றோம் அப்படின்னு கேட்டா அந்த கான்சியஸ்னஸ் தான் பரமாத்மா என்று சொல்கின்றோம். பிரதிபிம்பம் பிம்பம். பரமாத்மா பிம்பபூத்தமா இருக்கார், சந்திரன் மாதிரி. அவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜலபாத்திரங்கள்ல தெரிகிற பிரதிபிம்பங்கள். அப்போ இந்த பரமாத்மா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவாத்மாவோட சொரூபம். பூர்ணிமால வந்து பாத்தீங்கன்னா நல்லா எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனே காணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிம்பம் இருந்தாதான் பிரதிபிம்பம் இருக்கும். பிரதிபிம்பத்துக்குன்னு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே சந்திரன் இருந்தாதான் கீழே ஜலபாத்திரங்கள்ல எல்லா ஜலத்திலையும் ரிஃப்ளெக்ஷன் உண்டாகும். அப்போ அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸுக்கு பேர் பரமாத்மா. அந்த கான்சியஸ்னஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்க இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளும் ஜீவாத்மாக்களும். இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா தொமேக்கக பஞ்சதா ஸ்திதா. அந்த விஷ்ணு, அந்த அந்த கான்சியஸ்னஸுக்கு பேர் தான் சுவாமி விஷ்ணு பகவான் அப்படின்னு பேரு. தொமேக்க, நீ ஒருத்தர் தான். ஹே கான்சியஸ்னஸா இருக்கிற விஷ்ணு பகவானே, நீர் ஒருவர் மட்டும் தான். பஞ்சதா ஸ்திதா, 5 விதங்களாக பிரிந்திருக்கின்றீர்கள்.
புரியுதா? விஷ்ணுனா வேற எதுவும் எடுக்காதீங்க. விஷ்ணுனா நமக்குள்ளாரிய சதாஸ்புரணமா இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் தான், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் தான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ஸ்ருதி சொல்லுது சத்தியம் வெறும் பியூர் எக்ஸிஸ்ட், பியூர் கான்சியஸ்னஸ், பியூர் பிளிஸ். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த பிரம்மத்துக்கு பேர் தான் விஷ்ணு அப்படின்னு பேரு. இந்த விஷ்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமா பிரிந்திருக்கின்றார் அப்படின்னு விஷ்ணு புராணத்தை சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சூரியன் சொன்னீங்கன்னா எதை எடுக்கலாம்? சூரியனை, அக்னி தானே, அக்னி தத்துவம் தானே சூரியன். அப்ப சூரியன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் விஷ்ணு தான். சந்திரன் யாரு? அதுவும் விஷ்ணு தான். பஞ்சபூதங்கள் அதுவும் விஷ்ணு தான். இங்க லோக்கத்தில் இருக்கிறது எல்லாம் விஷ்ணு தான். அப்ப விஷ்ணுவோட குளோரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் இருக்கிறது எல்லாம். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து. இந்த மொத்தமும் விஷ்ணுமயமா இருக்கு, வெறும் கான்சியஸ்னஸ். ஆபரணங்கள் எல்லாம் பொய், தங்கம் மட்டும்தான் சத்தியம். இந்த கிளாத்து பொய், இந்த கிளாத்துல எது சத்தியம்? பஞ்சு சத்தியம். பஞ்சு தானே சத்தியம். பஞ்சு எடுத்துட்டீங்கன்னா இந்த கிளாத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லோகம் மொத்தத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அப்ப இந்த மொத்த லோகமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பியூர் கான்சியஸ்னஸ்க்கு மேல, தங்கத்துக்கு மேல கம்மல் மூக்குத்தின்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் தங்கத்துக்கு மேல ஆரோபிக்கப்பட்டது மாதிரி பியூர் கான்சியஸ்னஸ்க்கு மேல இந்த மொத்த ஜகத்தும் ஆரோபிதம் நாமரூபம். அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஜுவல்லர் ஷாப்ல போயிட்டு மொத்த ஜுவல்ஸும் என்னது? தங்கம்னு எப்படி நம்ம சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த மொத்த ஜகத்தும் என்னது? வெறும் விஷ்ணுமயம், விஷ்ணு மாத்திரம்தான், வெறும் பியூர் கான்சியஸ்னஸ் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சரிய அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற, ஜோதிம் ஷே விஷ்ணுர் புவனானி விஷ்ணுர், ஜோதிம் ஷி விஷ்ணுர் புவனானி விஷ்ணுர், வனானி விஷ்ணுர் கிரயோ திசஸ்ச, நத்யஸ் சமுத்ராஸ்ச சயேவ சர்வ, யதஸ்தி யன்னாஸ்தி ச விப்ரவர்ய. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஜோதிம் ஷி விஷ்ணுர், இந்த லோகத்தில் இருக்கிற ஜோதி எல்லாம் விஷ்ணு. எதெல்லாம் ஜோதி இருக்கு? அக்னியை கொளுத்த போதே தீப ஜோதிர் நமோ நம ஆரம்பிக்கிறோமா? ஒரு தீபத்தை போடும் போதே தீப ஜோதிர் நமோ நமன்னு ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிக்கிறோம். பெரிய ஜோதியா இருக்கிறது ஆதித்யன். இதுக்கு இடைப்பட்டதா இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், வித்யுத்துன்னு சொல்லக்கூடிய இந்த மின்னலா இருக்கட்டும், எதெல்லாம் ஜோதியோட இருக்கோ அது எல்லாம் விஷ்ணு. ஜோதிம் ஷி விஷ்ணு. அது மட்டும் இல்லாம விஷ்ணுர் புவனானி விஷ்ணுர். புவனம்னா எத்தனை புவனங்கள் இருக்கு? 7 புவனங்கள், 7 லோக்கங்கள். லோக்கங்களுக்கு பேர் புவனம்னு பேரு. 7 லோக்கங்களும் விஷ்ணு, விஷ்ணு தான். அதுக்கப்புறம் வனானி விஷ்ணுர். இந்த லோக்கத்துல எத்தனை காடுகள் இருக்கோ, வனங்கள் இருக்கோ, எல்லா வனங்களும் விஷ்ணு தான். கிரயோ விஷ்ணு. கிரி அப்படின்னா மலைகள். எந்த மலைகள்லாம் இருக்கோ எல்லா மலைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிகரங்கள். எதெல்லாம் சிகரங்களா, மலைகளா, மலைத்தொடர்களா இருக்கோ அதுக்கெல்லாம் விஷ்ணு தான். அதே மாதிரி திசஸ்ச விஷ்ணு. திசைகள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் விஷ்ணு தான். ஏன் சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கத்துக்கு மேலே சின்னோண்டு ஒரு மூக்குத்தி பண்ணினாலும் அந்த மூக்குத்தியும், ஒரு பெரிய கிரீடம் பண்ணி வச்சாலும் என்னது பேரு? மூக்குத்தி, கம்மல், ஒட்டியானம், பிரேஸ்லெட்டு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க. நாமம், ரூபம், வேற என்ன இருக்கு? வேற எதுவும் இல்லை. வளையல், மூக்குத்தி, கம்மல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கு, ஒரு பேரு கொடுத்துருக்கு. ஆனா எல்லாம் என்னது? தங்கம். அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ, மலையாவும் கடலாவும் வனமாவும் ஜோதி உடையதாகவும் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்கத்துக்கு மேல ஆபரணம் கல்பித்த மாதிரி இந்த விஷ்ணுக்கு மேல கல்பித்தம். அதனால திசைகளும் விஷ்ணு. நத்யகா சமுத்ராஸ்ச, நதிகளும் விஷ்ணு, சமுத்திரங்களும் விஷ்ணு. சயேவ சர்வக, அவர்தான் இது எல்லாம். இந்த மொத்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் தாங்க. எது அஸ்தி என் நாஸ்தி, எது இருக்கின்றதோ
வெளிப்பட்டதாக வியக்தமா நாமரூபமா எது இருக்கோ, எது வெளிப்படாம என் நாஸ்தின்றதுக்கு அர்த்தம் என்னது, எது வெளிப்படாமல் இருக்கிறதோ அவ்வியக்தமாக. வியக்தம் அப்படின்னா இந்த 7 லோகங்களும் ஸ்தூலமாவும் சூக்ஷமாவும் வெளிப்பட்டது காரியங்கள். எது வெளிப்படவில்லையோ அதுக்கு பேரு காரணம். எது பீஜம் அவ்யாக்கிருதம் சொல்லக்கூடிய மாயா. அப்ப வெளிப்பட்டதாகவும் வெளிப்படாததாகவும் இருப்பது எல்லாம் பாத்தீங்கன்னா சாயேவ சர்வ, அவர்தான் இருக்கிறார், அவருக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணுமில்லை. அப்படி பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. ஏ விப்ரவரிய சம்போதனம், ஏ புத்திசாலிகளே, புத்தியில் சிறந்தவர்களே, இதுதான் சத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. சாமி இது எங்கேயாவது வேற ஏதாவது மந்திரங்கள்ல இருக்கா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்டூக்கிய உபனிஷத்துல முதல் மந்திரம் பக்கத்துல ரெஃபரன்ஸ் இதுக்கு பக்கத்துல போட்டுங்க. இந்த எத் அஸ்தி என் நாஸ்தி இருக்குல்ல, வெளிப்பட்டது வெளிப்படாதது, முதல் மந்திரமே இருக்கு. ஓமித்யேததக்ஷரமிதம் சர்வம் பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏவ. ஓமித்யேகாட்சரம் இதம் சர்வம், இது எல்லாம் ஓங்காரம் தான். சாமி ஏன் ஓங்காரத்தை கொண்டு வந்தீங்க? ஆச்சாரியர் கொண்டு வர போறார், முதல் ஸ்லோகத்துல கொண்டு வர போறார். அதுக்காக தான் ரெஃபரன்ஸ் இந்த முதல் மந்திரத்தையே சொல்றேன். எல்லாம் விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லியிருக்கு, ஆனா மாண்டூக்கியத்துல என்ன சொல்லியிருக்கு? எல்லாம் ஓங்காரம். இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ, ஓம் இத்யேதத் அக்ஷரம் இதம் சர்வம், ஓம் என்ற இந்த அக்ஷரமே இந்த எல்லாம். தஸ்ய உபவியாக்கியானம், அதை பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத்துல வியாக்கியானம் பண்ணுது 12 மந்திரத்துல. அது சொல்லுது பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏவ, 3 காலத்தை சொல்லுது. இங்க வஸ்துக்களை சொல்லியிருக்கா. வஸ்துக்கள் பாத்தீங்கன்னா 3 விஷயத்தை பிரிக்க முடியாது, தேசம் காலம் வஸ்து, இந்த 3த்தையும் பிரிக்க முடியாது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வஸ்துக்களை சொல்லியிருக்கு விஷ்ணு புராணத்துல, மாண்டூக்கிய உபனிஷத்துல காலத்தை சொல்லியிருக்கு. எது கடந்ததில் இருந்ததோ கடந்த காலமோ, எது நிகழ்காலமோ, எது வருங்காலமோ, இந்த 3 காலங்களும், காலங்கள்னாவே வெளிப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த 3 காலங்களும் பாத்தீங்கன்னா சர்வம் ஓங்கார ஏவ, எல்லாம் ஓங்காரம் தான். கூட பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வார்த்தை இங்க சொல்லுது, எத் அந்நிய திரிகாலாதீதம் ததபி ஓங்கார ஏவ. எது 3 காலங்களை கடந்ததாக காரண தத்துவமாக இருக்கிறதோ, காரணம் இது அவ்யாக்கிருதம். அந்த அவ்யாக்கிருதத்தை தான் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா என் நாஸ்தின்னு சொல்லியிருக்கு. எது அஸ்தினா எது நாமரூபமா இருக்கோ, நம்ம இருக்குன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் வெளிப்பட்டது. இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் வெளிப்பட்டதா இருக்குன்னு சொல்றோமோ அது எல்லாம் விஷ்ணு தான். கூடவே தூக்கத்துல போனோன்னு ஏதாவது இருக்கா? அங்க தேசமும் தெரியல, அங்க காலமும் இல்லை, அங்க எந்த வஸ்துக்களும் இல்லை, டீப் ஸ்லீப்ல. அப்ப அந்த டீப் ஸ்லீப்ல இருக்கிறது என்னது? காரண தத்துவம், அவ்யாக்கிருதம், அவித்யா, மாயா. அப்ப அதுவும் கூட பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு தான். அதான் மம மாயா துரத்தியா கீதால சொல்லும்போது சொல்றார், என்னோட மாயா. ஸ்வேதாஸ்வதரத்துல பாத்தீங்கன்னா சொல்லும்போது மாயாவை பத்தி சொல்லும்போது, மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். மாயை எது யார்கிட்ட இருக்கு? மாயை. மாயை மாயாவிக்கு உட்பட்ட சக்தியா இருக்கு, அது தனியா இல்லை. அப்ப மாயையும் கூட பாத்தீங்கன்னா மாயாவி தான். அப்ப பாத்தீங்கன்னா காரணம் அந்த மாயையிலிருந்து உண்டான வெளிப்பட்ட எல்லா மேஜிக் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாயாவிக்கு உள்ளார அடக்கம். அப்ப மொத்த ஜெகத்தும் என்னப்பானா காரியம் வெளிப்பட்டது இருக்குன்னு சொல்றோம், காரணம் வெளிப்படாதது இல்லைன்னு சொல்றோம். ஒன்னும் தெரியல. தூக்கத்துல சொல்றீங்கல்ல, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சோன்னா என்ன இருந்துச்சு தூக்கத்துல? ஒன்னும் தெரியல. அப்ப அங்க ஒண்ணு இல்லையான்னு கேட்டீங்கன்னா அது காரணம். அதுவும் கூட பாத்தீங்கன்னா எது? விஷ்ணுதான் அப்படின்னு புத்திசாலிகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஃபேமஸா கர்மகாண்டத்துல பாத்தீங்கன்னா யாராவது கர்மகாண்டம் பண்ணும்போது பூஜைகள் நமக்கு தெரியுமா, நிறைய பேர் இருக்கீங்க, பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணும்போது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். திதிர் விஷ்ணுர் ததாவாரோ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச்ச யோகஸ்சகரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். அற்புதமான ஸ்லோகம். நாதபிரம்ம இதை அப்படியே எழுதி போடுவார், தெரியாதவங்க எழுதிக்கிங்க.
திதிர் விஷ்ணு. பஞ்சாங்கம்னு ஒன்று படிப்பது ஞாபகம் இருக்கா? டெய்லி வந்து பஞ்சாங்கம் பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கு. ஒரு கேலண்டரை பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் போட்டிருப்பாங்க. என்னெல்லாம் இருக்கும்? திதி இருக்கும். இன்னைக்கு தித்தியா திதி முடிஞ்சு இப்போ திருத்தியா திதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் எப்போவுமே திதியை பார்த்துக்கிட்டே இருப்போம். காலையில் என்ன திதி போயிட்டு இருக்கு. காலையிலலாம் தித்தியா திதி இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருத்தியா மாறியாச்சு. அப்போ திதி சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி, தித்தியா திதி, திருத்தியா திதி அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரம். இன்னைக்கு என்ன வாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன வாரம் இன்னைக்கு? செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு பௌம வாரம். கிழமைய சொல்றோம்ல, கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரம்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. அப்புறம் நட்சத்திரம் பார்க்குறோம், என்ன நட்சத்திரம். அதுக்கப்புறம் வந்து யோகம்னு பேரு. யோகம்னு ஒன்று இருக்கு, கரணம்னு ஒன்று இருக்கு. இந்த 5க்கு பேரு பஞ்ச அங்கம்னு பேரு. திதி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிழமை, அதுக்கப்புறம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் யோகம், அதுக்கப்புறம் கரணம். இந்த 5க்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச அங்கம், பஞ்சாங்கம். ஜோதிஷத்துல முக்கியமானது இந்த பஞ்சாங்கம். அப்ப இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஸ்லோகத்துல ஜோதிம்ஷி விஷ்ணுர் புவனானி விஷ்ணுர் வனானி விஷ்ணுர் ந கிரையோ திசஸ்ச நத்யோ சமுத்ராஸ்ச சயேவ சர்வக அப்படின்னு ஸ்லோகத்துல இருக்கு. அதே கர்மகாண்டத்துல பயன்படுத்தும் போது திதிர் விஷ்ணுர் ததா வாரோ நக்ஷத்திரம் விஷ்ணுரேவச்ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். டைமை சொல்லியாச்சு, காலத்தை சொல்லியாச்சு. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், மேட்டர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? மேட்டர் எல்லாம் விஷ்ணு. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் விஷ்ணு. மாசோவை பிரஜாபதிக்கு பிரஷ்னோபனிஷத் படிச்சிங்கன்னா தெரியும். பிரஜாபத்தின்னு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு பகவான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை வந்து 2ஆ பிரிச்சுக்கிட்டார் அப்படின்னு வரும். காலமா தன்னை ஆக்கிக்கிட்டார். அவர்தான் சூரியனா சந்திரனா ஆனார், மேட்டர். அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷங்களா மாசங்களா தன்னை பிரித்து கொண்டார். காலமா நிமிஷமா, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காலமும் மணித்துளியும் ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா வினாடியும் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலமே விஷ்ணு. அதை தான் இங்கே ஜோதிஷ சாஸ்திரத்தில் கர்மகாண்டத்திலையும் சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்? மேட்டர் வந்தாச்சு, அதுக்கப்புறம் காலம் வந்தாச்சு. ஸ்லோகத்தில் என்ன இருக்கு? லாஸ்ட்ல விஷ்ணு திசஸ்சன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. விஷ்ணுர் கிரையோ திசஸ்ச இருக்கா? கிரையோ திசஸ்ச, திசைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு தான். அப்போ என்னாச்சு? தேசம் காலம் வஸ்து இந்த 3ம் கம்ப்ளீட்டாக 2 ஸ்லோகத்துக்குள்ளார வந்தாச்சு. அப்ப இது எல்லாம் விஷ்ணுமயம் ஜெகத்து. இந்த மொத்த ஜெகத்தும் விஷ்ணுமயம். விஷ்ணுனா என்ன எடுக்கணும்? நான். விஷ்ணுனா என்னது? வெறும் கான்சியஸ்னஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்சியஸ்னஸுக்கு அந்நியமா தேசகால வஸ்துக்கள் எதுவுமே இல்லை, இதுக்கு மேலதான் கல்பிதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது வேற எங்கேயாவது இருக்கா சுவாமினா? ஆச்சாரியார் அடுத்த ஸ்லோகத்தை முண்டகோபனிஷத்துல இருந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். முண்டகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2:2:11 ரொம்ப முக்கியமான மந்திரம் இது. 2:2:11 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றார். 2:2:11 வந்து பாத்தீங்கன்னா நல்ல மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம்? பிரம்மை வேதம் விஸ்வம், பிரம்மை வேதம் விஸ்வம் இதம் வரிஷ்டம். அருமையான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 2வது முண்டகத்துல 2வது இது 11வது மந்திரம். பிரம்மைவ இதம் அமிர்தம். மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மந்திரம். அதில் ஒரு துண்டு மட்டும்தான் இங்கே போட்டிருக்காங்க. பிரம்மம்னா என்ன எடுக்கணும்? திரும்ப திரும்ப விஷ்ணுனாலும் நாராயணன்னாலும் வாசுதேவன்னாலும் பிரம்மம்னாலும் நான் அப்படின்னாலும் ஆத்மான்னு சொன்னாலும் எப்பவுமே கான்சியஸ்னஸ் தான் எடுக்கணும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகா வாக்கியத்தில் ஒரு முக்கியமான மகா வாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரஜானம் பிரம்ம. மகா வாக்கியத்தில் முக்கியமானது பிரம்மம்னா என்னது? பிரஜானம். பிரஜானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் பியூர் கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் பிரஜானம். அப்போ பிரம்மம்னு சொன்னா பிரஜானம் சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ். அந்த பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் தான் ஆத்மா. ஆத்மா அந்த ஆத்மாக்கு பேர் தான் இன்னொரு பேரு நாராயணன். அந்த ஆத்மாக்கு பேர் தான் விஷ்ணு. அப்போ எல்லாத்துக்கும் என்ன எடுக்கணும்? மீனிங் கான்சியஸ்னஸ் எடுக்கணும். கான்சியஸ்னஸ் எங்கப்பா இருக்கு அப்படின்னா மந்திரம் சொல்லுது பிரம்மைவ இதம் விஸ்வம். இந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தான். பிரம்மம்னு அர்த்தம் கான்சியஸ்னஸ் தான்.
ஜுவல்லர் ஷாப்ல நுழைஞ்சோன்னே ஜுவல்ஸ் எல்லாம் தங்கம் தான் அப்ப நம்ம சொல்றோமா, மண்பானை கடைக்கு போனோம்னா எல்லாம் மண்ணு தான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் பிரம்மம் தான். பிரம்ம இதம் பிரம்மைவ இதம் பிரம்மையேவ இதம் விஸ்வம் இதம் வரிஷ்டம். இதுதான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட், த பெஸ்ட், மிகவும் சிறந்ததா இருக்கிறது. மற்றதெல்லாம் பொய் சுவாமி. நாமரூபமெல்லாம் நித்யா, வெறும் தோற்ற மாத்திரம். இருக்கிறது எது சத்தியம்? அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் சத்தியம், பிரம்மம் தான் சத்தியம் அப்படின்னு சொல்லுது. அந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மந்திரங்க. நான் ஃபுல் மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறேன். பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தக்ஷிணதः உத்தரேன அதச்சோர்த்வம் ச பிரஸ்ருதம் பிரம்மை வேதம் விஸ்வம் இதம் வரிஷ்டம். அந்த கடைசியில முடியறத மட்டும்தான் இங்க ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். அதுக்கு முன்னாடி இருக்கிற மந்திரம் ஃபுல் கம்ப்ளீட்டா பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கும். பிரம்மயேவ இதம் அமிர்தம். இந்த பிரம்மம் தான் அமிர்தம்னு பேரு. கான்சியஸ்னஸ் போச்சுன்னா என்ன ஆயிடும்? கத்திரிக்கால கான்சியஸ்னஸ் போச்சுன்னா என்ன ஆயிடும்? செத்து போச்சு, டீகம்போஸ் ஆயிடும், சாப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த பாடியில் இருக்கிற கான்சியஸ்னஸ் போச்சுன்னா என்ன ஆகும்? பாடியை எப்போ எடுப்பீங்க? சார்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன்லாம், சாமின்னு சொல்லிட்டு இருந்தவன்லாம் பாடியை எப்போ எடுப்போம் கேட்பான். கொஞ்சம் ரொம்ப கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா கட்டையை எப்போ எடுப்பாங்க, கட்டையை எப்போ எடுக்கிறாங்க? கட்டைன்னு அடப்பாவே, கட்டை தான், மரக்கட்டை தான். கான்சியஸ்னஸ் போச்சு அப்படின்னா பேச்சு மூச்சு எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அமிர்தம். அப்போ அமிர்தம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாகாதது எது? உள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ். சாகக்கூடியது இந்த தேகம். அப்போ இந்த பிரம்மத்துக்கு பேர் தான் அமிர்தம்னு பேரு. சரி, அந்த பிரம்மம் எங்க சுவாமி இருக்கு? புரஸ்தாத், நமக்கு முன்னாடியே இருக்கு, நமக்கு பின்னாடி இருக்கு. பశ్చాத் பிரம்ம, பின்னாடியும் அதான் இருக்கு. தட்சிணத்தக, லெஃப்ட் சைட்லயும் அதான் இருக்கு, ரைட் சைட்லயும் அதான் இருக்கு. அதஸ்ச, நமக்கு கீழையும் அதான் இருக்கு. ஊர்துவம், அதான் மேலையும் இருக்கு. மேலையும் பிரசுருத்தம் அப்படின்னா விரிஞ்சு போய் கிடக்குது. காட்சிகள் எல்லாம் ஸ்கிரீனுக்குள்ளார இருக்கு. ஒரு ஹீரோ சொல்றான், எனக்கு மேலையும் என்ன இருக்கு? ஸ்கிரீன் தான் இருக்கு, எனக்கு கீழையும் ஸ்கிரீன் தான் இருக்கு, எனக்கு லெஃப்ட்லயும் ஸ்கிரீன் தான் இருக்கு, எனக்கு ரைட்லயும் ஸ்கிரீன் தான் இருக்கு, எனக்கு முன்னாடியும் ஸ்கிரீன் தான் இருக்கு. அப்படித்தானே சொல்லுவான் ஒரு கேரக்டர், ஸ்கிரீன்ல வர கேரக்டர் அப்படித்தானே சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மொத்த நாமரூப ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமும் எதுக்குள்ளார இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கான்சியஸ்னஸுக்கு உள்ளதாங்க இருக்கு. அப்ப கான்சியஸ்னஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னா உள்ளையும் வெளியிலையும் சர்வத்தையும் வியாபிச்சு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூரணமா விஸ்வமா இருக்கு. இந்த மொத்த ஜெகத்தா வந்து அதுதான் இருக்கு, அதுதான் மிகவும் சிறந்தது, மற்றதெல்லாம் அல்பம் சொல்லியாச்சு. இது கொட்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முண்டக்கத்திலேயே 2:1:10 இருக்கு. 2:1:10 சொல்லுது புருஷ ஏவ இதம் சர்வம் விஸ்வம். புருஷ ஏவேதம் விஸ்வம், புருஷ ஏவ இதம் விஸ்வம். புருஷன் அப்படின்னா யாரு? ஆத்மா. இந்த ஆத்மா தாங்க இது எல்லாம். என்ன சுவாமி கான்ட்ரடிக்ஷன் பண்றீங்களே சுவாமி? போன மந்திரத்துல என்ன சொன்னீங்க? பிரம்மம் தான் இது எல்லாம்னு சொல்லிங்க போன மந்திரத்துல முண்டக்கத்துல. இப்ப சொல்றீங்க புருஷ ஏவ இதம் சர்வம்ன்றீங்க. புருஷனா யார்? ஆத்மாக்கு பேர் புருஷன் அப்படின்னு பேரு. இப்ப எனக்கு கேள்வி வருது, ஆத்மா தான் இது எல்லாமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான் இது எல்லாமா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா ரெண்டும் வேற வேற இல்லப்பா, ரெண்டும் ஒண்ணுதான். ஆத்மா தான் பிரம்மம், தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகா வாக்கியங்கள் சொல்லுதே. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நான் எதை சொல்றேனோ அதுதான் பிரம்மம், அதுதான் இந்த எல்லாமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, இந்த விஸ்வமா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. அப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு தான் எல்லாம். அப்ப அதனால சகஸ்ரநாமத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சகஸ்ரநாமத்துல நிறைய ஆதித்யன் சந்திரன் இது மாதிரி எதெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசித்தார்த்தம் லௌகிகத்துல யூஸ் பண்றது, விவகார சத்தியத்துல இருக்கிறது. கம்மல், மூக்குத்தி இதெல்லாம் என்னது? பிரேஸ்லெட்டு, நெக்லஸ், இதெல்லாம் விவகாரத்துல விவகாரம் அப்படித்தானே பண்ணுவீங்க.
தங்கம் தங்கன்னு விவகாரம் பண்ணுவீங்க? தங்கம் தங்கன்னு விவகாரம் பண்ண முடியாது. மூக்குத்தி, கம்மல், ஒட்டியானம், பிரேஸ்லெட் அப்படிதான் பண்ணணும். இப்போ சட்டி, பானை, தட்டு, கிளாஸ் அப்படிதான் விவகாரம் பண்ணணும். மண்ணுன்னு எல்லாத்தையும் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம இங்கே இருக்கக்கூடிய நான் பரமஹம்சானந்தா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை சூரியன், நீங்கள் பாஸ்கர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா, ஜெயந்தி அப்படின்னு கேசவ பாரதி அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பேர் சொல்கிறோமே. கம்மல், மூக்குத்தி மாதிரி எல்லாம். சந்திரன், சூரியன், நட்சத்திரம், பிருத்திவி, ஜலம், வாயு, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வச்சிருக்கு. ஆனால் உள்ள என்னது இருக்கிறது? ஆபரணங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ளார இருக்கிறது தங்கம். அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுமயம் ஜெகத். இந்த வார்த்தையை எப்பயுமே வச்சுங்க. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். இந்த மொத்தமும் விஷ்ணுமயம் ஜெகத் தான். அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஆதித்யன் அப்படின்னு விவகார சப்தங்கள் இருக்கோ அந்த விவகார சப்தங்கள்ல எல்லாத்திலையும் இவர் விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னு மீனிங் கொண்டு வர போறோம். அப்படி மீனிங் கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறது பிரசித்த அர்த்தம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அர்த்தம் ஒன்று. அதுக்கு என்ன பேர்? பாரமார்த்திகம் அப்படின்னு பேர். விவகாரத்தில் ஒரு பேர், வாஸ்தவத்தில் ஒரு பேர். விவகாரத்தில் கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட் எல்லாம் விவகாரத்தில் பேர், வாஸ்தவத்தில் அது எல்லாமே தங்கம்னு பேர். அதே மாதிரி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நதிகள், மலைகள் எல்லாம் இருக்கிற பேர் எல்லாம் எல்லா பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவகாரத்தில் பேர். ஆனால் அப்சல்யூட்ல எது? பாரமார்த்திகம்னு சொல்லக்கூடிய வாஸ்தவத்தில் அது எல்லாம் விஷ்ணு தான் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இதோட முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாம சகஸ்திரத்தில் 3 விதமான நாமங்கள் பயன்படுத்த போகுது. என்ன நாமங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற எத்திர புல்லிங்க சப்த பிரயோகா. புல்லிங்கம்னா ஆண் பால் பெயர். தமிழில் வந்து சொன்னீங்கன்னா ஃபிமைன். என்னது இங்கிலீஷில் எனக்கு தெரியலையே, இங்கிலீஷ் என்னன்னு தெரியல. இல்லை, மேஸ்குலைன், ஃபிமைன். அதுக்கப்புறம் வந்து நியூட்ரிஜெண்டர் 3 இருக்கா நமக்கு யூஸ் பண்ணுறோமா? ஆண் பால், பெண் பால். அதுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து பலவின் பால்னு இருக்குது. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஜெண்டருக்குன்னு ஒன்று அலியின் பால் அப்படின்னு இருக்குது, அலிப்பால் அப்படி இருக்குது. 3 இருக்குது ஜெண்டர். நபும்சகலிங்கம் நம்ம சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நபும்சலிங்கம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. இங்கிலீஷ்லேயும் இருக்கா? இங்கிலீஷ்லேயும் இல்லைன்னு நினைக்கிறேன்ல. இங்கிலீஷில் இருக்கா? இங்கிலீஷ்லேயும் இல்லை. நம்ம சொல்லிக்கிறோம் நியூட்ரிஜெண்டர் அப்படின்னு. ஆனால் வந்து நியூட்ரிஜெண்டர் வந்து ஜடத்தை தான் நம்ம சொல்கிற மொழியே. வாஸ்தவத்தில் நியூட்ரிஜெண்டர்னு ஒன்று இல்லை. அதே மாதிரி அக்ரிணை, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணைன்னு ஒன்று இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல ஆண்பால், பெண்பால், அக்ரிணை நம்ம சொல்லுவோம் ஜடம். அப்போ 3 பேர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புல்லிங்கம் அப்படின்னா ஆண்பால் பெயர். இந்த ஆண்பால் பெயர்கள் எங்கெல்லாம் வருதோ 1000 பேர்ல 1000 நிறைய நாமங்கள் புல்லிங்க சப்தமா ஆண்பால் சப்தங்களா பயன்படுத்தும். அந்த சப்தங்கள்லாம் தத்ர விஷ்ணுர் விசேஷ்யா. அந்த இடத்துலலாம் விஷ்ணு 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 விஷ்ணுன்னு அர்த்தம் எடுக்கணும். இப்போ ஆதித்யாய நமக, ஆதித்ய சப்தம் இருக்கு. 39வது பேர் ஆதித்ய சப்தம். ஆதித்யன் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிங்க சப்தம், ஆண்பால் சப்தம். அப்போ வந்து ஆதித்யனா இருக்கிறது யாரு? விஷ்ணு அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இதுக்கப்புறம் பெண்பால் சப்தம் இருக்கே, ஃபிமைன் ஜெண்டர்ல வந்து இருக்கே, அது என்னது? எத்திர ஸ்திரீலிங்க சப்தா. எந்த இடத்துல ஸ்திரீலிங்க சப்தம் பெண்பால் பெயர்கள் இருக்குமோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தத்திர தேவதா விசேஷியதே. அந்த இடத்துலலாம் தேவதையை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதா எடுத்துக்கணும். சுவாமி எங்கே வருது அப்படின்னு கேட்டால் இப்போ ஆரம்பிக்கும் போதே வந்துடும். ஒரு 2-3வது இதுலேயே டக்குன்னு அந்த ஸ்திரீலிங்க பெயர்லாம் வந்துடும். பூத்தாத்மா பரமாத்மா கத்தின்னு இருக்கு பாருங்க. முதல் 2வது ஸ்லோகத்திலே இருக்கு பாருங்க. பூத்தாத்மா பரமாத்மா ச முக்தா நாம் பரமா கதிஹி இருக்கா. அதே மாதிரி சாட்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அவ்யய புருஷ சாட்சி, சாட்சி இருக்கா. அந்த சாட்சின்றது ஸ்திரீலிங்கம். புல்லிங்க சப்தங்களும் இருக்கும், ஆண்பால் சப்தங்களும். ஆண்பால் சப்தம் இருந்தா விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னு எடுக்கணும். பெண்பால் சப்தம் இருந்துச்சுன்னா வைஷ்ணவி வைஷ்ணவி வைஷ்ணவின்னு என்ன எடுக்கணும்? தேவதையை எடுக்கணும். விஷ்ணுன்னு சொன்னீங்கன்னா மேல் ஆயிடுது, வைஷ்ணவின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபீமேல் ஆயிடும். அப்படி எடுத்துக்கணும். ஆண்பால் சப்தம் தேவதா, அதுக்கப்புறம் தேவியா எடுக்கணும். பெண்பால் சப்தம் சக்தியா எடுத்துக்கணும். ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவதா விசேஷியதே. எத்திர நபும்சக லிங்கம், எந்த இடத்துல
நியூட்டர் ஜெண்டர் யூஸ் பண்ணப்படுதோ, ஜட வஸ்துக்களுக்கு யூஸ் பண்றோம்ல, அது இது நம்ம தமிழ்ல யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நபும்சகலிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்டர் ஜெண்டரா ஒரு பயன்பாடு இருக்கும். அக்ரிணை சப்தங்கள்னு பேர். அந்த சப்தங்கள் எங்கெல்லாம் வருதோ நபும்சகலிங்க சப்தக தத்திர பிரம்ம இது விசேஷியதே, அந்த இடத்துல எல்லாம் பிரம்மத்தை சொன்னதா எடுக்க வேண்டும். முதல் சப்தமே விஸ்வம், விஷ்ணு ஆரம்பிக்குது இல்ல, விஸ்வம் வந்து சப்தம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டர் ஜெண்டர் அக்ரிணை சப்தம். அப்ப முதல் சப்தமே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா பிரம்ம சப்தத்துல இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்குது. பிரம்மத்துக்கு ஆண் பால் பெண் பால் இருக்கா? கான்சியஸ்னஸ்க்கு ஆண் உள்ள பெண் உள்ள ஒன்னும் இல்லை. அதனால அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு எடுத்துக்கணும். புல்லிங்கமா இருந்தா விஷ்ணு, ஸ்திரீலிங்கமா இருந்தா வைஷ்ணவி சக்தி தேவதா. அதே அப்புறம் நபும்சகலிங்கமா இருந்துச்சு அப்படின்னா பிரம்மத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது ஆச்சாரியார் சொல்றார், யதக சர்வாணி பூதானி 11வது ஸ்லோகத்துல வந்துச்சு. யத சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே. இப்ப நம்ம வந்து 14வது ஸ்லோகம் பார்க்க போறோம். 11வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா யத சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே நம்ம பார்த்தோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகம்னு சொல்லியிருக்கேன். தடஸ்த லக்ஷணம் அப்படின்னு ஒரு லட்சணம் பார்த்துருக்கோம். பிரம்மத்தை குறிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மந்திரங்கள் சொல்லுது அப்படின்னா தைத்திரியத்தில் சொல்லுது, யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே, ஒரு மந்திரம், பிரசித்தமான மந்திரம் இருக்கு. நிர்குண நிராகாரம் பிரம்மம், சுத்த பிரம்மம். அப்ப பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாமி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த உலகமும் எதிலிருந்து தோன்றியதோ, இந்த மொத்த உலகமும் எதனிடத்தில் இருக்கின்றதோ, இந்த மொத்த லோகமும் வந்து பார்த்தீங்கன்னா எதனிடத்தில் லயத்தை அடையுமோ தத் பிரம்ம, அதுதான் பிரம்மம். பாருங்க, எங்கிருந்து இந்த உலகம் வந்துச்சோ, எதுல இந்த உலகம் இருக்கோ, எதுல இந்த உலகம் மொத்தமும் லயத்தை அடையுமோ அது பிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அப்ப கேள்வி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த மூணுத்துக்கும் எது காரணமா இருக்கோ அதுதான் பிரம்ம தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. யார் படைக்கிறா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, பகவான் படைக்கிறார் பிரம்மா. விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதி கர்த்தாவா இருக்கார். அது அப்புறம் லயகர்த்தாவா ருத்ரன் இருக்கார். அப்ப அந்த 3 பேருக்கு பேர் தான் பிரம்மமா சாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆமா. ஆனா என்ன பிரம்மம்னு கேட்டீங்கன்னா சகுண பிரம்மம்னு பேர். அப்ப வந்து சகுண பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயத்தை பண்றது சகுண பிரம்மம். அந்த சகுண பிரம்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் வந்து கிடைச்சிருக்கு, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அப்படின்னு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமரூபம், நம்மள மாதிரியே சங்கு சக்கர கதாதாரியா சாம்பலை பூசிக்கிட்டு பாம்பை கழுத்துல சுத்திக்கிட்டு சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு இது மாதிரி வேஷங்கள்லாம் கொடுத்துருக்கு. இது எல்லாம் மாயையினால உண்டானது. அப்ப அந்த மாயையை நீக்கிட்டோம் அப்படின்னா சுத்த பிரம்மம் நிர்குண நிராகாரம் கிடைச்சிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னா 2 பிரம்மத்தை எடுக்கணும். என்ன பிரம்மம்? சிருஷ்டி ஸ்திதி லயத்தை பண்ணக்கூடிய என்ன பிரம்மம்? சகுண பிரம்மம். அது எதனால பண்ணுது? மாயையினால. அந்த சகுண பிரம்மம் ஈஸ்வரன் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு இந்த காரியத்தெல்லாம் பண்ணுது. அப்ப ஈஸ்வரனுக்கு பேரு சகுண பிரம்மம்னு பேரு. அந்த ஈஸ்வரன்ட்ட இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்துச்சு. இந்த உலகம் ஈஸ்வரன்ட்ட தான் இருக்கு. இந்த உலகம் மொத்தமும் ஈஸ்வரனிடத்திலேயே லயத்தையும் அடையும். வாஸ்தவமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, காரண காரிய பாவத்தில் இருக்கிற வரைக்கும், நமக்கு மோகம் இருக்கிற வரைக்கும் இதை நம்ம நம்புறோம். அதுக்கப்புறம் வாஸ்தவத்துல ஜெகத்துன்னு ஒண்ணு உற்பத்தியே ஆகல, ஜீவர்கள் ஒருத்தர்கள் உற்பத்தியே ஆகல. இது எல்லாம் வெறும் தோற்றம், வெறும் இல்யூஷன். சொப்பனம் தெரிஞ்சுதா? சொப்பனத்துக்கு யார் காரணம் கர்த்தான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? யார் சிருஷ்டி பண்ணா, யார் ஸ்திதி பண்ணா, யார் லயம் பண்ணான்னா வெறும் மனசுன்ற மாயா தான். மனசுன்ற மாயா. மனசுன்ற மாயா என்ன பண்ணுது? எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. காலையில எந்திரிச்சோன்னு தெரியுது வாஸ்தவத்துல ஒரு அந்த சொப்பன லோகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப இருக்கிறது யாரு? நான் மாத்திரம் இருக்கேன். அதே மாதிரிதான் இந்த ஞானம் வந்த பிறகு அனுபூதி ஆகிற சமயத்துல என்ன இருக்குன்னா, இந்த மொத்த பிரபஞ்சமும் இல்லாமல் போய்விடும். ஜீவனும் இல்லை, ஜெகத்தும் இல்லை. இருக்கிறது நிர்குண நிராகாரமா ஒரே பிரம்ம வஸ்து மட்டும் இருக்கும்.
அப்ப ஜாகிரத அவஸ்தையில இப்ப நம்ம விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அஜ்ஞான அவஸ்தையில ஈஸ்வரன் தான் பிரம்ம தத்துவம், அனுபூதி ஆகும் போது சுத்த பிரம்மம் தான் நிர்குண நிராகார பிரம்மம். இந்த ரெண்டு இதை பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, யதசர்வாணி பூதானி, யதசர்வாணி பூதானின்ற மந்திரத்துல நம்ம ஸ்லோகத்தை அர்த்தம் பார்த்துருக்கோம், 11வது ஸ்லோகத்தை. அதுல பாத்தீங்கன்னா பூர்வபாகத்துல இருக்கிற 11வது ஸ்லோகம், பூர்வபாகத்துல அதுல இத்தியாரபிய அதுல ஆரம்பிச்சு ஜகத் உற்பத்தி ஸ்திதி லயகாரணஸ்ய பிரம்மனஹ, ஜகத்தோட உற்பத்தி, ஜகத்தோட சிருஷ்டி, உற்பத்தினா சிருஷ்டி, ஸ்திதி லயம், இந்த மூணுத்துக்கும் பாத்தீங்கன்னா யாரோ ஒரு காரணகர்த்தா இருப்பார்ல, அந்த காரணகர்த்தாக்கு பேர் தான் பிரம்மனஹ. அதான் பிரம்மம்னு எதுனா கேட்டீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமானது பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா முதல் சூத்திரம். அதுக்கு அடுத்த சூத்திரமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சூத்திரம் தான் வைக்குது. என்ன சூத்திரம்? ஃபேமஸான சூத்திரம், ஜென்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு ஒரு ஃபேமஸான சூத்திரம், 2வது சூத்திரமே. இப்ப இங்க சொல்றது பாத்தீங்கன்னா அங்க பிரம்மசூத்திரத்துல இருக்கு, தைத்திரிய உபனிஷத்துல இருக்கிறது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுக்கு என்ன பேரு? தடஸ்த லட்சணம் அப்படின்னு பேரு. தடஸ்த லட்சணம்னா என்ன அர்த்தம்? லேண்ட்மார்க்கை வச்சுக்கிட்டு நம்ம லட்சியத்தை அடையிறது. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா ஏதாவது சொல்லுவோம்ல, நான் உட்கார்ந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன எக்ஸாம்பிள்? ராமனோட வீடு எது இருக்கு அப்படின்னு யாராவது ஸ்ட்ரீட்ல கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அதோ சார் அந்த காக்கா உட்கார்ந்து இருக்கு பாருங்க, அந்த காக்கா உட்கார்ந்து இருக்க வீடு தான் நீங்க தேடி வந்த ராமரோட வீடு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த காக்கா பாத்தீங்கன்னா லேண்ட்மார்க், காக்கா உட்கார்ந்து இருக்கிறது லேண்ட்மார்க். இதை வச்சுக்கிட்டு அந்த பெர்சன் அந்த வீட்டுக்கு போகும்போது என்ன ஆயிடும்? காக்கா பறந்து போயிடும். ஆனா இவர் என்ன பண்ணுவார்? வீட்டை அடைவார். வீட்டை அடையும் போது காக்கா இருக்குமா? காக்கா இருக்காது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? சனாதன தர்மத்துல ஒரு லிங்கம் வச்சிருக்க, என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் இருக்குல்ல, சகுன ஈஸ்வரன். பகவானே நீதான் சிருஷ்டி பண்ண, நீதான் ஸ்திதி பண்ற, நீதான் லயம் பண்ற அப்படின்னு பஞ்ச கிருத்தியம் சொல்லக்கூடிய 5 வேலைகளை பகவானுக்கு மேல போடுறோம். சிருஷ்டி, ஸ்திதி, லயம், அதுக்கப்புறம் நிகிரகம், அனுகிரகம், மொத்தம் 5 காரியங்களை பகவானுக்கு மேல நம்ம என்ன பண்றோம்? கல்பனை பண்றோம். கல்பனை பண்ணி நல்லா பக்தி பண்ணி பக்தி பண்ணி பக்தி பண்ணி பகவானே அனுகிரகம் பண்ணு, அனுகிரகம் பண்ணு, அனுகிரகம் பண்ணு, முட்டி முட்டி அழுகுறோம். பகவானே எனக்கு கெட்டது பண்ணாத, நல்லது பண்ணு, நல்லது பண்ணு, அனுகிரகம் பண்ணு அப்படின்னு. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக அப்படிலாம் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு என்னெல்லாம் முடியுமா எல்லாத்தையும் கல்பனை பண்றோம். பண்ணி வச்சு அதை வச்சுக்கிட்டு மெதுவா பக்தி பண்ணி பக்தி பண்ணி பக்தி பண்ணி மெதுவா பக்கத்துல போகும்போது தான் தெரியும் காக்கா பறந்து போயிடும். சிருஷ்டி ஸ்திதி லயம் பறந்து போயிடும். போயிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் நல்ல குருநாதர் கிடைச்சி இந்த வேதாந்தத்தை நல்லா அத்தியனம் பண்றோம். எப்படி கிடைச்சது? பக்தி பண்ண பண்ண. இந்த வேதாந்த அத்தியனம் பண்ண 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 தெரிஞ்சிட போயிருது. பகவானுக்கு பாத்தீங்கன்னா நாம ரூபமும் இல்ல, பகவானுக்கு பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் எதையுமே பண்ணல பகவான். அப்ப பகவான் என்ன பாரு சுவாமி பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்கு பக்கத்துல இருக்கிற மாயாதான் இது எல்லாத்தையும் பண்ணுது. அப்ப மாயா பண்ணுது அப்படின்னா பகவான் என்ன பண்றார்? பகவான் ஒன்னையும் பண்ணவில்லை. அதனால்தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 5வது அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா பாத்தீங்கன்னா பகவான் இதுல சொல்லியிருக்காங்க. 4:18 ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்கோம். கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மய சபுத்திமான் மனுஷ்யேசு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத்து. எல்லாத்தையும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் பாத்தீங்கன்னா பண்ணவே இல்லை. கீதால பாத்தீங்க அப்படின்னா சாத்துர் வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷஹ ஒரு ஸ்லோகம் இருக்கா, 4வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். 4வது சாப்டர்ல 13வது ஸ்லோகம் 14வது ஸ்லோகம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா குணங்களுக்கு ஏத்த மாதிரி கர்மங்களுக்கு ஏத்த மாதிரி 4 வர்ணங்களை அவர் படைத்தார் அப்படின்னு படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா சொல்லுது, பகவான் என்ன பண்றார்? சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷக. 4 வர்ணங்கள் என்னால் படைக்கப்பட்டது, குணங்களையும் கர்மங்களையும் பேஸ் பண்ணி. ஆனா நீ என்ன நினைக்கணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ அர்ஜுனா, ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுது, தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், நான் தான் அதெல்லாம் பண்ணினேன்னு எல்லாம் சொல்றாங்க, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க பகவான் தான் பண்ணார் அப்படின்னு. ஆனா நீ என்ன நினைக்கணும் அப்படின்னா, வித்தி அகர்த்தாரம் அவ்யயம், என்னை அகர்த்தா என்று அறிந்து கொள்வாயாக.
ஐயோ, என்னங்க ஸ்டேட்மெண்ட்டே தப்பா இருக்கு. அவர் பண்ணினாருன்னு இருக்கு, அவர் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா நான் தான் பண்ணினேன், ஆனா நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணலன்னு நீ நினைச்சுக்கோப்பா அப்படின்னு. ஐயோ, என்ன அது? ஏதாவது ஒன்று சொல்லு, நீ பண்ணினியா இல்லை பண்ணலையா அப்படின்னு கேட்டா, மாயையோட சேர்ந்து நான் என்ன பண்றேன். மாயை இல்லாம நான் நிர்குண நிராகாரமா ஒன்றையும் பண்ணவில்லை, சச்சிதானந்தமா நான் இருக்கேன். இதான். அப்ப மாயையோட சேர்ந்தா சுத்த பிரம்மம் வந்து ஈஸ்வர தத்துவமா ஆயி இந்த 5 பஞ்ச கிருத்தியம் சொல்ற 5 காரியங்களை பண்ணுது. அந்த மாயைய நீக்கிட்டோம் அப்படின்னா அது எதையுமே பண்ணவில்லை, வெறும் தெரியுது. எல்லாம் தங்கம் தங்கமா இருக்கு, மூக்குத்தி கம்மல் ஒன்னும் உண்டாகல. அதே மாதிரி பிரம்மம் பிரம்மமா இருக்கு, அதுக்கு மேல கிரியேஷன் ஒண்ணு நடக்கவே இல்லை. அப்ப எது நடந்துச்சு? மாயையினால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுபாவஸ்து பிரவர்த்ததே, முக்கியமான வார்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கீதால சொல்லியிருக்கார். அப்ப இது எல்லாம் யாருப்பா பண்ணுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபாவம்னு சொல்லக்கூடிய மாயாதா இது எல்லாத்தையும் செய்தது. மெஜிஷியன் பண்றது எதுவுமே உண்மை இல்லை. மேஜிக் ஷோ முடிஞ்சோன எல்லாம் கேன்சல் ஆயிடும். மெஜிஷியன் மட்டும்தான் மிச்சம் இருப்பார். அதே மாதிரி அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஜெகத்து ஜீவ ஜெகத்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அனுபூதி ஆகிற நிலையில சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆகிற மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் சொப்பனம். இதுல இருந்து நான் அப்படின்ற ஸ்புரணத்துல நம்ம வேக்கப் ஆகிறோம்னா இது எல்லாம் பொய்யா போயிடும், வெறும் தோற்றமா வெறும் இல்யூஷனா ஆயிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது. அதனால ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, ஏக தெய்வதத்துவேன அபிஹிதத்வாத். ஏக தெய்வத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் இதை எல்லாத்தையும் யார் பண்றாரோ அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரே தேவதா தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட காரணத்தினால என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதவ் பிரம்மனக ஏக தெய்வதத்வேன அபிஹிதத்வாத் ஆதவ் உபயவிதம் பிரம்ம விஸ்வசப்தேன உச்சியதே. உபய விதம் அப்படின்னா 2 விதத்துல விஸ்வ சப்தத்தை எடுத்துக்கணும். சகுண ஈஸ்வரன் விஸ்வம் அப்படின்னு முதல் பேரு. அந்த விஸ்வத்துல இருக்கக்கூடிய நாம ரூபத்தை எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும்? சுத்த பிரம்மம். அப்ப சுத்த பிரம்மமும் விஸ்வம் அப்படின்ற சப்தத்துல சொல்லப்படும். சகுண ஈஸ்வரனும் சகுண பிரம்மமும் கூட விஸ்வம் என்ற சப்தத்தால் சொல்லப்படும் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? தங்கம் ஆபரணம். ஆபரணம் என்னது? கம்மல் மூக்குத்தி நம்ம பேர் வைக்கிறோம். இந்த கம்மல் மூக்குத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபத்தோடு சேர்ந்த தங்கம், நாம ரூபத்தோட சேர்ந்து இருக்கிற தங்கம். நாம ரூபத்துக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அதனால ஆபரணத்தில் இருக்கிற நாம ரூபத்தை நீக்கிட்டு பாத்தீங்கன்னா வெறும் தங்கம். வெறும் தங்கம் நாம ரூபத்தோடு சேர்ந்து இருக்கிற தங்கம், இவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி நிர்குண பிரம்மம், நிர்குண பிரம்மத்துல எந்த நாம ரூபம் இருக்காது, பியூர் கான்சியஸ்னஸ். அதோட வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபத்தை சேர்த்துட்டீங்கன்னா இந்த ஜீவ ஜெகத்து மொத்தமும் யாரு? அந்த பரமாத்மா தான். அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, சர்வம் பிரம்மைவ, சர்வம் ஆத்மைவ. ஆத்மாதான் இது எல்லாம், பிரம்மம் தான் இது எல்லாம். நீங்க சகுணமா எடுத்துங்க இல்ல நிர்குணமா எடுத்துங்க, எல்லாம் பிரம்மம் தான். மாயையினால நாம ரூபம் வருது, மாயை இல்லைன்னா நாம ரூபம் இல்லாம சுத்தமா இருக்கும். அப்ப விஸ்வம்னு முதல் சப்தம் எடுக்க போறோம். முதல் ஸ்லோகத்தை வாசிச்சு நான் வந்து மீனிங் பார்த்துடலாம், கொஞ்சோண்டு பார்த்துட்டு விட்டுறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம். முதல் ஸ்லோகம் வந்துருங்க. விஸ்வம் சப்தம் எதை குறிக்குது? இனிமே எப்ப எடுத்தாலும் விஸ்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பூர்ணம்னு அர்த்தம். இந்த மொத்தமும் நம்ம சொல்றோம்ல, மொத்தம், மொத்தம்ன்ற வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மீனிங் எதுனா சம்ஸ்கிருதத்துல விஸ்வம்னு பேர். பூரணம். விஸ்வம்னா பூரணம், சம்பூரணம், சமஸ்தம், சர்வம், எல்லாம், மொத்தமும் அப்படின்ற அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வம். அப்ப அந்த விஸ்வம்ன்ற சப்தம் எதை குறிக்குதுன்னா ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இந்த மொத்த லோகம் என்னதுன்னா ஈஸ்வரன் தான், பிரம்மம் தான், இது மொத்தமா ஆத்மா தான். ஈஸ்வரன் சகுணமா சொல்லுங்க, இல்ல பிரம்மம்னு நிர்குணமா சொல்லுங்க, இல்லைன்னா ஆத்மான்னு நிர்குணமா சொல்லுங்க, எல்லாம் இந்த ஒரே ஒரு சப்தத்துக்கு அர்த்தம்.
அப்ப விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ சொல்லும் போதெல்லாம் நமக்கு வரணும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா சகுனமாவும் உபாசிச்சுக்கலாம் அந்த நாமத்தை. இது எல்லாம் நாராயண மயம் தான். இது மொத்த ஜெகத்தும், விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த மொத்த ஜெகத் கிரியேஷன், இது எல்லாம் நாராயண ஸ்வரூபம். சகுனமா சொன்னீங்கன்னா இது எல்லாம் நாமரூபம், மித்தியா, பொய். அப்ப நிர்குணமா இருக்கிறது பிரம்மம் தான் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் விஸ்வம் தான் பேர். ஆயிடுச்சா? முதல் ஸ்லோகம் வந்து ஓம். நல்ல மார்கழி மாசம் ஆரம்பிச்சிருக்கு. நேத்து பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார். நேத்தே நான் வந்து திதி வந்துருந்துச்சுன்னா நேத்தே ஆரம்பிச்சிருப்பேன். மாசப்பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே ஆரம்பிச்சது. பரவாயில்ல, 2வது நாள் ஆரம்பிச்சிட்டோம்ல. ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பூதாத்மா பரம பூதாத்மா பூதபாவனஹ. இந்த பூ பூ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தா வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும், பார்த்துக்கணும். ஓம் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனஹ. ஓம் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனஹ. ஓம் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனஹ. ஆயிடுச்சு. அடுத்த ஸ்லோகத்தில் அப்படியே மாறும். இங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா விஸ்வம், ஓம் விஸ்வம். எப்பவுமே மந்திரத்தை சொல்லும் போது என்ன பண்ணணும், ஓங்காரத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கணும். அதனால ஓம் சொல்லி இங்க மந்திரம் ஆரம்பிக்குது. இதெல்லாம் மந்திரத்துக்கு சமம். அதனால வந்து ஸ்மிருதியா இருக்கிறதுனால மந்திரத்துக்கு சமம். ஸ்ருதியோட அப்படியே ஸ்ருதியில இருக்கிறது தான் ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கும். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஸ்மிருதியா நம்ம கோட் பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிக்கு ஈக்குவலான மகிமை இதுக்கு இருக்கு. அதனால சொல்லும் போது ஆரம்பிக்கும் போது ஓம் ஏன் சொல்லணும் அப்படின்னா ஆரம்ப வாச்சகம், மங்கள வாச்சகம் அப்படின்னு 2 இதுல வந்துருது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, மனுஸ்மிருதியில ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஓங்காரஸ்ச அதசப்தஸ்ச துவாவேதௌ பிரம்மணः புரா கண்டம் பித்வா வினிர்யாத்தௌ தஸ்மாத் மாங்கலிகா உபௌ. தேன மாங்கலிகா உபௌ இல்லைன்னா தஸ்மாத் மாங்கலிகா உபௌ 2 இருக்கு. இந்த பிரம்மா சிருஷ்டிகர்த்தா பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவர் என்ன பண்றார், உண்டானார். பகவான் வந்து அவரை தான் உள்ள இறக்குறார். இறக்குன மாத்திரத்தை அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்துச்சு. என்னப்பா நான் தனியா இருக்கனே அப்படின்னு தெரியாம இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மத்தில் நல்ல புண்ணிய கர்மாக்கள்லாம் பண்ணி பிரம்மா போஸ்டிங் வாங்கியிருக்கார். பிரம்மாவும் போஸ்டிங் தான். அந்த பிரம்மா போஸ்டிங் ஆன மாத்திரத்தில் பிரம்மாவுக்கு உள்ளார அந்தர்யாமியா யார் இருக்கா, கிளாத்துக்கு உள்ளார பஞ்சு இருக்கிற மாதிரி பிரம்மாவுக்கு உள்ளார அந்தர்யாமியா ஆத்மாவா அந்த பகவான் இருக்கார். அந்த பகவான் என்ன பண்ணார்னா 2 சப்தங்களை பிரகட்டனப்படுத்தினார். பிரகட்டனா எஃபர்ட்லெஸ்ஸா, நம்ம விக்கல் ஈமல் வருது இல்ல, அந்த விக்கல் வர மாதிரி 2 சப்தங்கள் சிருஷ்டியோட ஆதியில வெளிப்பட்டது. ஒன்னு ஓம் அத, 2 சப்தம் ஓம் அத. இந்த 2 சப்தங்கள் உள்ள இருந்து பிரகட்டனப்படுத்தின மாத்திரத்துல ஓம் அப்படின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வேதங்களோட சாரம். மொத்த வேதங்கள்லையும் கீதால சொல்லும் போதே சொல்றார். என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா பிரணவ சர்வ வேதேஷு அப்படின்னு கீதால சொல்றார். 10வது சாப்டர்ல சொல்லும் போது சொல்றார், நான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வேதங்களிலும் பிரணவமாக இருக்கின்றேன். அப்ப அந்த எல்லா வேதங்களோட சாரம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை வெளிப்படுத்தணும்னு அந்த பிரம்மாக்கு என்னாச்சு, மொத்த வேதமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரணத்துக்கு வந்துச்சு. வந்த மாத்திரத்துல அத 2வது சப்தம் என்ன பண்ணணும், அத்தனா பிறகு.
பிறகு என்ன பண்ணணும், மேனுவல் கிடைச்சிருச்சு. மேனுவல் எது அப்படின்னா இந்த ஜெகத்தோட சிருஷ்டிக்கான மேனுவல் வேதம். வேதத்தை கொடுத்தோன்னே எனக்கு பன்னீர் பட்டர் மசாலான்னு ஒரு ரெசிபியை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், எப்போ சமயம் கிடைக்குதோ அப்போ பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு பார்ப்பேன். ஒரு இன்ஜினியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவார், ஒரு நல்ல அருமையான பிளான் வந்து ஒரு டிசைன் கிடைச்சிது அப்படின்னா எப்படியாவது அந்த வீட்டை வந்து கட்டி பார்க்கணும், எங்கேயாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பார். யாராவது ஒரு கிளைண்ட் கிடைச்சா பண்ணி பார்த்துருவார். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட் கிடைச்சதுன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு டைரக்டர் ஃபில்ம் பண்ணிடுவார். அதே மாதிரி பிரம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிருஷ்டியை பற்றின மேனுவல் கிடைச்சிது. அவர் என்ன பண்ணார், பிறகு கிரியேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ கிரியேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஓம் அத, அதனால ஆதி சப்தமா இருக்கிறதுனால மங்களத்தை தரக்கூடிய சப்தங்களா சொல்லுது, ஆதி சப்தமாவும் சொல்லுது. அதனால ஓம் சொல்லிட்டு விஸ்வம் ஆரம்பிக்கிறது. விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் ஒன்னுத்தோட நிப்பாட்டுங்க, நாளைக்கு வியாக்கியானம் பார்க்கலாம். விஸ்வம்ன்ற சப்தம் ஈஸ்வரனையும் சகுண ஈஸ்வரனையும் குறிக்கும், நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கும். ரெண்டுத்தையும் விஸ்வம் எடுக்க. விஸ்வத்துக்கு டைரக்ட் மீனிங் என்னது, சமஸ்தம், பூரணம், அனைத்தும், எல்லாமும். இந்த ஜெகத், இந்த மொத்த ஜெகத்துன்னு எடுக்கணும். இந்த மொத்த ஜெகத்தும் சர்வ சமஸ்த ஜெகத்தும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூரணம். அந்த பூர்ண சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் தான் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த விஸ்வம் அப்படின்னு பேர். இந்த விஸ்வம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்கிறது, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எல்லாம் ஈஸ்வரன் தான், இது எல்லாம் விஸ்வம் தான். ஈஸ்வரன் விஸ்வம்ன்றது எதை குறிக்கிறது, நான் 3 சப்தங்கள் சொல்லியிருக்கேன். புல்லிங்கமா இல்ல ஸ்திரீலிங்கமா இல்ல நியூட்டர் ஜெண்டரான்னு. இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்டர் ஜெண்டரா இருந்துச்சு அப்படின்னா என்ன எடுக்கணும், பிரம்மத்தை அர்த்தம் எடுக்கணும். அப்ப விஸ்வம் இஸ் ஈக்வல் டு பூரணமான பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். பெரிய வியாக்கியானம் இருக்கு, நாளையில இருந்து நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. நாளையிலிருந்து பார்க்கலாம். இந்த இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிரயோகம் பண்ணும்போது நித்தியம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாடம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில், காலையில் படிக்காதீங்க, ஈவினிங் தான் இதுக்கான சமயமாக சொல்லப்பட்டிருக்கு. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழித்து கொஞ்சம் 6 மணிக்கு மேலே ஒரு விளக்க போட்டு ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் வேகமாக படித்தோம் அப்படின்னா 20 நிமிஷம், கொஞ்சம் நிதானமாக படித்தா 25 நிமிஷம் ஆகும். அப்போ வந்து 25 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாராயணம் பண்ணி முடிச்சிடுறது. வாக்குக்கு பாராயணம், வாக்கு தபஸ்ன்னு பேர். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டெய்லி கிளாஸில் வந்து விசாரம் பண்ணுறத ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் இதுதான் அப்படின்னு மனசுக்குள்ளே கன்க்ளூஷன் கொண்டே வரணும். விஸ்வம், விஸ்வனம் பிரம்மம், விஸ்வம்னா இந்த லோகம், இந்த லோகம் ஃபுல்லாக விஸ்வம் தான். விஸ்வம்ன்றது வந்து பகவானை குறிக்கிறது, நிர்குண பிரம்மத்தை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தத்தை விசாரம் பண்ண பண்ண ஒவ்வொன்றா 1000 நாமத்தையும் விசாரம் பண்ணி 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 எடுக்க போகிறோம். ஆயிடுச்சா? இது வந்து ஞானத்துக்கு இதாயிரும். புத்தி, வாக்குல ஸ்தோத்திரம், புத்திக்கு விசாரம். இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போறோம் சொல்ல போறார். இந்த முதல் ஸ்லோகத்தோட விசாரத்துல ஆச்சாரியர் சொல்ல போறார், பிராணாயாமம் மாதிரி பெரிய தபஸ் இல்லை. ஆச்சாரியர் சொல்ல போறார், கிருஷ்ண நம்ம சங்கர பாஷ்யத்திலே வரப்போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தை இந்த சுவாசத்துக்கு இதா வச்சுக்க போறோம். இந்திரியங்களும்
மனசும் என்னாகும் கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் சொல்ல போறார், இது வரைக்கும் 3 வாட்டி ஓங்காரத்தை சொல்லிட்டார். இப்பவே இமிடியேட்டா நாளைக்கே உங்களுக்கு ஓங்காரத்தை பத்தி திரும்பவும் ஃபுல் கொட்டேஷன் வரப்போகுது. விஸ்வம் அப்படின்னா ஓங்காரம். விஸ்வம் என்னது? ஓங்காரம். அப்ப என்ன பண்ணணும்? ஜபிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லும் போதே சொல்றார், ஓம் இத்யேகாட்சரம் பிரம்ம. ஓம் என்று இந்த ஏகாட்சரமே பிரம்மம். அப்ப பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறதுக்கு பெஸ்ட் மந்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம். அப்ப விஷ்ணு சகஸ்ரநாமம் சாமி, விஷ்ணு சகஸ்ரநாமம் வாக்குல ஸ்தோத்திரம், விசாரம் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா விசாரம். அதுக்கப்புறம் ஜபிக்கிறதுக்கு மந்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓங்காரத்தை ஜபிக்கணும். புத்திசாலிகள் ஓங்காரத்தை ஜபிக்கணும், ஓங்காரத்தை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹரிரித்யேவ தியேய ஏகோ தியேய ஒரு மந்திரம் வந்துச்சு, அருமையான மந்திரம். ஹரிரித்யேக ஏவ தியேய. ஹரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து தியானம் செய்யத்தக்க ஒரே ஒருத்தர் தான், ஹரிதான். அவர் என்ன பண்ணணும்? ஓமிதி தியாயத்தை, ஓமிதி தியாயத்த ஆத்மான முண்டக்கத்துல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓம் என்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை என்ன பண்ணணும்? இந்த ஈஸ்வரனை, இந்த ஹரியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஜபிக்கணும், தியானிக்கணும். இப்ப திரும்பவும் வரப்போகுது, ஃபுல்லா ஓங்காரத்தை பத்தி சொல்ல போறார். அதனால ஓங்கார ஜபம், விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம், அதுக்கப்புறம் பிராணாயாமம், அப்புறம் இந்த சகஸ்ரநாமத்தோட விசாரம், இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு சைமல்டேனியஸா போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நல்ல பரிபோக்கம் கிடைச்சா பாப்பா. ஓம் பூர்ணமத. நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம். ஹரி ஓம். ஹரி.